சமூக சேவகர் தொழிலதிபர் கானா துரைநாயகம் அவர்களின் சொந்த நிதியில் இருப்பிடமற்ற குடும்பம் ஒன்றிற்கு வீட்டுடன் கூடிய கடைத்தொகுதி கையளிப்பு. சுவிஸ் உதயம் அமைப்பின் ஏற்பாட்டில் சுவிஸ் உதயம் அமைப்பின் தாய் சங்கத்தின் பொருளாளர் சமூக சேவகர் தொழிலதிபர் கானா துரைநாயகம் அவர்களின் பிறந்த தினத்தினை முன்னிட்டு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கதிரவழி கிராமத்தில் இருப்பிடமற்ற குடும்பம் ஒன்றிற்கு வீட்டுடன் கூடிய கடைத்தொகுதியொன்றினை தனது சொந்த நிதியில் நிர்மாணித்து கையளிக்கும் நிகழ்வு 3/8/2024 சனிக்கிழமை சுவிஸ் உதயம் அமைப்பின் கிழக்கு மாகாண கிளையின் ஆலோசகர் பாவாணர் அக்கரைப்பாக்கியன் தலைமையில் இடம்பெற்றது. கடந்த கால போர்ச்சூழலினால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் மீட்சி பெற முடியாத நிலையில் இருந்த குடும்பத்தினை இனங்கண்டு அவரினால் இவ்வுதவி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் சுவிஸ் உதயம் அமைப்பின் தாய் சங்கத்தின் பொருளாளர் சமூக சேவகர் தொழிலதிபர் கானா துரைநாயகம் அவரது பாரியார் நிதிவதனி, சுவிஸ் உதயத்தின் தாய்ச்சங்க உறுப்பினர் வண்ணன், கிழக்கு மாகாண கிளையின் செயலாளர் ரொமிலா செங்கமலன், பிரதி செயலாளர் ஊடகவியலாளர் நாவண்ணா நடன சபேஷன், உறுப்பினர்களான அதிபர் ஈனா ஜீவராஜ், ஜுதர்ஷன் கண்ணன், ஊடகவியலாளர் பாவண்ணா கிருஷ்ணகுமார் உட்பட பலர் கலந்து சிறப்பித்தனர். அதேவேளை இவ்வுதவியினை வழங்கி வைத்த சமூக சேவகர் தொழிலதிபர் கானா துரைநாயகம் அவரது பாரியார் நிதிவதனி, இதனை பெற்றுக்கொள்ள உதவி செய்த சன்ரே விடுதியின் தொழிலாளர் லேகன் ஆகியோருக்கும் அக்குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். அதுக்கு ஒரு ஞாபகமாக ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் என்ற ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். அந்த வகையில்தான் என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பாரியார் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சும்மா சாப்பாடு அது இதையும் கொடுக்கறத விட ஒரு வாழ்வாரத்துக்கு ஒரு உதவி ஒன்று செய்வோம், அதுக்கு உங்களுக்கு விருப்பம் என்னென்று. மேலே அவர்களோட முயற்சியினால் தான் இந்த கடை கட்டுப்பட்டதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்றால் அவர்கள் தான் சொன்னார்கள், செய்கிறதை உறுதியாக செய்து கொடுப்போம் என்று. மேலே அந்த வகையில் தான் இதை எங்கே செய்வது, எப்போ செய்வது என்று ஆரம்பித்து ஒரு பின்தங்கிய பகுதியான பாகரையில் இதை சேர்ந்தெடுத்தோம். பாகரை என்பது எங்களோட அமைப்பு உருவாக்கப்பட்ட காலம் 2004ஆம் ஆண்டு நேரம் இந்த இயக்கம் பிரிஞ்ச கட்டகாலத்தில் இங்கே வெள்ளம் அடித்த நேரத்தில் முதலாவது சேவையை நாங்கள் 2004ஆம் ஆண்டு இங்கே தான் ஆரம்பித்தோம். அந்த வகையில் தொடர்ந்து இன்று வரையும் எங்கள் அமைப்பூடாக நிறைய செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் நாங்கள் எந்த இடத்தை செய்கின்ற இடம் தேடி திரிஞ்ச வகையில் தான் இது ஒரு அதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு கிடைக்க சந்தர்ப்பம் கிடைச்சது. அவங்களுக்கு தான் லேகானுக்கு தான் நீங்கள் நன்றியை சொல்லணும். நாங்கள் லேகானை இந்த இடத்த தான் பார்க்கணும்னு சொல்லவில்லை. நாங்கள் பின்தங்கிய பகுதி ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து ஒரு நல்ல பரமியங்கள் இருக்கிற குடும்பங்களுக்கு உதவி செய்யணும் பார்த்து சொல்லணும். அவர் தான் சொன்னார், ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது, அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, குடும்பத்தில் பெரிய இழப்புகள் இருக்கின்றது, இதை பார்த்து உங்களுக்கு விருப்பம் பண்ணால் செய்யுங்கள் என்று. அந்த அடிப்படையை தான் அவர் சொன்னதை நம்பி இந்த ஏற்பாடுகளை செய்திருந்தோம். அவருக்கு நீங்கள் தான் முதல் அவருக்கு நன்றியை சொல்லணும். ஏனென்றால் அவர் ஊடாகத்தான் இந்த விஷயம் நடந்தது. அவர் இதை வேறிடம் கொண்டு சென்றிருந்தால் இந்த இது நடந்திருக்காது. உண்மையிலே நீங்கள் அவருக்கு தான் பெருமைப்படுத்த வேண்டும். அவர் ஊடாகத்தான் இது உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே நானும் அவருக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். இப்படியான செயல்களை நாங்கள் நிறைய செய்திருக்கின்றோம். அந்த வகையிலும் இதுவும் ஒரு எங்களோட சிறு அன்பளிப்பாக நாங்கள் அதை செய்திருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த நிகழ்வு நீங்கள் அனைத்து உறவுகளும் வந்திருக்கின்றீர்கள். இதை மேலும் வளர உங்களோட ஆதரவுகளும் அன்புகளும் அவங்களுக்கு கிடைக்க வேணும் என்று கூறி எங்களோட உதய நிர்வாக உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியை